here, for he is risen, as he said. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். உலகம் முழுவதும் இந்த நாளை விசேஷமான ஒரு நாளாக கொண்டாடுகிறதான ஒரு தினம். என்னவென்றால், உலக இரட்சகராக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே ஜீவித்து அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி கடைசியாக சகல ஜனங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு இரத்த சிந்தி மரித்து அடக்கப்பட்டது மட்டுமல்ல, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த நாள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த நாள். ஆமென். அதை நினைவு கூறுகிற, கொண்டாடுகிற, மகிழ்ச்சியாக அதை வெளிக்காட்டுகிற ஒரு நாள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பைசலாட். இந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பொய் ஆக்குவதற்காக உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள், மதஸ்தர்கள் முற்படுவதுண்டு. அநேக விவாதங்கள் வைப்பார்கள், பல நிலையில் பேசுவார்கள். அவர் மரிக்கவில்லை, உயிரோடு எழுந்திருக்கவில்லை, இதெல்லாம் பொய் என்று பேசுகிறவர்கள் அநேகர் உண்டு. பைசலாட். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய உண்மையை எந்த வல்லமையும் மறைக்க முடியாது. பைசலாட். வேதத்தில் பார்க்கும்போது அதனுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். பிரைஸ்-தி-லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் பிரைஸ்-தி-லார்ட் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் அவர் வரப்போகிறார் என்பது மிக 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 உண்மையான காரியம். ஆனால் சத்துரு என்ன செய்கிறான்? இதை மறைப்பதற்காக மக்கள் மத்தியில் தவறான ஒரு எண்ணத்தை புகுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. பைசலான். பாருங்கள், இதே சம்பவத்தை தான் வேதத்தில் பார்க்க முடியும். மத்த எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அறைந்து அவர் மரித்த பிறகு அவர் கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட போது அங்கு ஒரு சம்பவம் அங்கு நடந்தது. பைசலாட். அங்குள்ளதான அந்த அந்த பரிசேய கூட்டம், ஆயக்கர கூட்டம், அங்குள்ளதான மதஸ்தர்கள், பைசலாட், அங்குள்ளதான ராஜாவிடத்தில் சென்று ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னவென்றால், பைசலாட், அதனுடைய 63ஆம் வசனத்தை வாசிப்போமாக. மத்தேயு 27:63. ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது என்று ஞாபகம் இருக்கிறது. பாருங்கள், அங்கு இயேசு உயிரோடு இருக்கிற நாட்களில் அவர் சொன்னார், பாவிகளுடைய கையில் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லியிருந்தார். அதை இவர்கள் ஞாபகப்படுத்துகிறார், ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள். அதாவது ஆண்டவனே அங்குள்ளதான் அவருடைய ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், அங்குள்ள தேச தலைவரை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்ற, ஆண்டவனே அந்த எத்தன் இயேசுவை அந்த நேரத்திலும் கூட இழிவாகத்தான் பேசுகிறார். பாருங்க, எவ்வளவு அந்த மத வெறி அவர்களுக்குள் அன்று இருந்திருக்கிறது. இயேசுவின் மேல் அடவு கடந்த எரிச்சலும் கோபமும் பொறாமை வந்து விட்டது. இன்றைய நாட்களிலும் கூட இயேசுவை குறித்து, அவருடைய பரிசுத்தத்தை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவர் வந்த நோக்கத்தை குறித்து, அவருடைய அன்பை குறித்து உலகத்தில் சொல்வதற்கு பெரிய தடைகள், கட்டுப்பாட்டுகள் இருந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். பைசலாட்.
என்ன இயேசுவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுகிறோம்? அவர் அன்புள்ள ஆண்டவர், அவர் பாவிகளுக்காக ஜீவனை விட்ட ஆண்டவர், அவர் மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தவர், அவர் மீண்டும் அது சீக்கிரமாய் வரப்போகிறார், இந்த பூமியை நியாயந்திருக்க வருகிறார். உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், மனம் திரும்புங்கள். பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவிக்கிற மனுஷனே மனம் திரும்பு என்று சொல்லி நல்ல செய்தியை அறிவிக்கிறது தான் இயேசுவின் சுவிசேஷம். ஆனால் இந்த நல்ல சுவிசேஷத்தை எந்த ஒரு நபரும் ஏற்றுக்கொள்ள மனமுள்ளவர்களாக இல்லை, எதிராக இருக்கிறார்கள். பல குறிப்பிட்ட பல தீவிர ஒரு வெறித்தன்மை உள்ளவர்கள், கிறிஸ்தவத்துக்கு எதிரான நபர்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க தடுக்கிறார்கள். பாருங்கள், ஒரு நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு மனுஷன், தன் மூளையை பயன்படுத்துகிற ஒரு மனுஷன் சிந்திப்பான் என்றால் புரிந்து கொள்ள முடியும். ஐயோ, கிறிஸ்தவர்கள் என்னதான் சொல்லுகிறார்கள், தவறாக சொல்லவில்லையே. மதுபானம் அருந்துகிற மனுஷனே, உன் தீய வழியை விட்டு மனம் திரும்பு. விபச்சாரம் செய்கிறவனே, அந்த பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பு. இயேசு உனக்காய் சிலுவையில் மரித்தார், நீ அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பது மட்டுமல்ல, பரலோக வாழ்வை இயேசு கொடுப்பார் என்று சுவிசேஷமாய் அறிவிப்பது ஒன்று தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு, கேவலமாய் அநியாயம் செய்து அநேகரை கொலை செய்து கொள்ளையடித்து ஏமாற்றி விபச்சாரம் பண்ணி அநியாயம் செய்து ஜீவிக்கிற எந்த மனுஷனையும் மக்கள் எதிர்ப்பதில்லை, கடுமையாக பேசுவதில்லை, கோபமாய் பேசுவதில்லை. காரணம், இந்த உலகமானது அந்தகாரத்தில் பாவத்தில் பிசாசின் பிடியில் இருக்கிறது. ஆமென். பரிசுத்தத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் உண்மையான தேவனை குறித்தும் நீதி உள்ள நியாயாதிபதி நியாயந்திருக்க போகிறார் என்பதை குறித்தும் பிரசங்கிக்கும் போது மட்டும்தான் கோபம். ஹல்லேலூயா. இது இன்று மட்டுமல்ல, அன்றும் இருந்தது. பாருங்கள், அதுதான் சொல்லப்பட்டிருக்கிற அந்த எத்தன் உயிரோடு இருந்தபோது 3 நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. வேற ஒன்றும் ஞாபகம் இருக்காது. ஆமென். இயேசு செய்த அற்புதம் ஞாபகம் இல்லை. ஆமென். அவர் அநேகரை போஷித்தது ஞாபகம் இல்லை, மரித்தோரை உயிரோடு எழுப்பினது ஞாபகம் இல்லை, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குறது ஞாபகம் இல்லை. ஆமென். ஆனால் இயேசு மரித்து அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொன்னது அவர்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. பாருங்கள், ஆகையால் பாருங்கள், அங்கு வந்து அந்த காரியத்தை புரட்டி வேறு விதமாக பேசுகிறார்கள். அவருடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து களவாய் கொண்டு போய் ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார் ராஜாவிடத்தில். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு காவல் வைப்பதற்காக அங்கு அனுமதி கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், மனிதர்கள் இயேசுவுக்கு எதிராக சிந்தித்து செயல்படுகிறார்கள். ஆமென். பிசாசானவன் ஒரு பக்கம் இவர்களை உந்தி ஏவிக்கொண்டிருக்கிறான். ஆமென். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்த பிறகு ஆமென், பிசாசுக்கு பெரிய சந்தோஷம் என்னவென்றால், அவ்வளவுதான், உலக இரட்சகர் மரித்து விட்டார், இனி அவர் எழுந்திருக்க மாட்டார், அவ்வளோ முடிஞ்சு போச்சு, கல்லறைக்குள்ளே வச்சாச்சுன்னு இந்த பிசாசு அங்கே தூண்டி விடுறான். 3ஆவது உயிரோடு எழுந்திருப்பேன் அவர் சொன்னார். ஆனால் 3 நாளும் காவல் வைக்கணும். அப்படி பாருங்கள், சாத்தானுடைய சதித்திட்டம். தேவனுடைய வல்லமையை பிசாசு அவன் அறியவில்லை, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியாது. அதான் அங்கே அந்த காரியம் நடக்கிறது. வாசிப்போமாக. அதற்கு பிலாத்து உண்டு பத்திரப்படு, அங்கு அதிகாரத்தை கொடுத்தாச்சு. காவல் சேவகர் இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு அங்கு காவல் வையுங்கள், பத்திரப்படுத்துங்கள். அந்த எந்த நிலையிலையும் ஆமென் சொன்னது மாதிரி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று சொல்லி அங்கு அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து
பத்திரப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ இயேசுவுக்கு எதிராக இருந்த மனிதர்களுக்கு பெரிய சந்தோஷம். காரணம் என்னவென்றால், இயேசு மரித்து அடக்கப்பட்ட 3 உயிரோடு இழந்திருக்கிறார் சொன்னாபடி இனி நடக்காது. சீசர்கள் ஒருவேளை திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லலாம், இது நடக்காது. காரணம் என்ன? ஈட்டி வைத்து கொண்டு வாழும் ஈட்டி வைத்து கொண்டு போர் சேவகர்கள் அங்கு காவல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, கல்லறையினுடைய கல்லுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, எவ்வளவு ஒரு பயங்கரமான சம்பவம் பாருங்கள். அதற்கு முத்திரை போட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ ஈட்டியும் வாளுமாக அங்கு கல்லறைக்கு காவலுக்கு போர் சேவகர் நின்று கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் நினைக்கிறான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இந்த காவலெல்லாம் தாண்டி எதுவும் நடக்காதன்று. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய முயற்சிகளினாலும் சத்ருவாய் சாத்தானுடைய செயல்பாட்டினாலும் தேவனுடைய வல்லமையை யாரும் அடக்க முடியாது. அதான் விஷயம். தேவன் செய்ய நினைத்ததை எந்த மனிதனும் தடுக்க முடியாது. அதுதான் விசேஷம். ஆமென். வேதத்தில் யோபு 42:2 சொல்லப்பட்டிருக்கிற, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தால் எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. அங்கே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இவர்கள் எல்லாரும் காவலுக்கு வைத்தது மட்டுமல்ல, அந்த கல்லறைக்கு சீல் வைத்த முத்திரை குத்தியாச்சு. பிரைசரார், பெரிய காவல் படைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த நேரத்தில் 28வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமாக. முடிந்து கல்லறையை பார்ப்பதற்காக இயேசுவிடத்தில் நன்மை பெற்றவர்களும் இயேசுவிடத்தில் அன்பு வைத்திருந்தவர்களும் கல்லறையிடத்தில் பார்ப்பதற்காக கடந்து வருகிறார்கள். ஆமென். வருகிற நேரத்தில் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஹல்லேலூயா, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அளவுக்கடங்காத வல்லமை நிறைந்த தேவன். தேவனுடைய வல்லமையை எந்த சக்தியாலும் மட்டுப்படுத்த முடியாது. ஆமென். மனிதர்கள் சில காரியங்களை செய்துவிட்டு அவ்வளவுதான், இவர்கள் ஆண்டவர் அதொன்று செய்ய முடியாது என்று நினைக்கலாம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? போர் சேவகர்கள் கையில் பட்டயமும் ஈட்டியுமாக அங்கே காவலுக்கு நின்று கொண்டிருக்கும் போது அதிகாலையிலே இயேசுவை நேசித்தவர்களும் இயேசுவிடத்தில் நன்மை பெற்றதான அவர் அளவு கடந்த அன்பு வைத்ததான சகோதரிகள் கல்லறை அண்டையிலே பார்க்க கடந்து செல்லுகிறார்கள். ஆமென். அந்த நேரத்தில் என்ன நடந்தது? பூமி மிகவும் அதிர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. எதிர்பாராத ஒரு சம்பவம். பூமி மிகவும் அதிர்ந்தது. யாரால் அதிர வைக்க முடியும்? ஒரு மனிதனால் முடியுமா? ஒரு ராஜாவால் முடியுமா? ஒரு படையால் முடியுமா? ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை கடந்து வரும்போது சிறைச்சாலையின் அஸ்திவாரமே அசைந்தது. ஆமென். கதவுகள் திறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக உலகத்தில் எந்த வல்லமையும் நிற்க முடியாது. ஆமென். மனிதர்கள் நினைப்பது அவ்வளவுதான், முடிந்து போய்த்தன்று. இல்லை, பாருங்கள் இருந்தது. அடுத்தது 3ஆம் வசனம். அந்த தேவ தூதருடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவே இருந்தது. பயங்கர காட்சி. ஆமென். எல்லாரும் பார்க்கிறார்கள் என்ன நடக்கிறது. இயேசுவின் கல்லறை அருகில் என்ன நடக்கிறது. ஆமென். பயங்கரமாய் பூமி அதிர்கிறதே. பிரைஸ் தி லார்ட். இதோ ஒரு தூதன் மின்னலை போல வெளிப்பட்டு கல்லை புரட்டி தள்ளுகிறான். ஆமென். அந்த கல்லின் மேல் அமர்ந்து இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் எப்படியா, அவனுடைய ரூபம் எப்படிப்பட்டது? மின்னலை போல. ஆமென். அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாக இருந்தது. 4ஆம் வசனம். அங்கு பட்டயத்தோடு காக்க நின்ற ஒரு கூட்டம் இருக்கு. ஆமென். அவருடைய சிந்தை என்னவென்றால், இயேசுவை யாரும் எடுக்க முடியாது, யாரும் ஏமாத்திட்டு போக முடியாது,
இயேசு ஒன்றும் உயிரோடு ஒன்றும் வெளியே வர முடியாது. பாருங்க, அவன் சொன்னா 3ஆம் நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது என்று. ஆமென். அதை தேவனுடைய வல்லமையை தடுப்பதற்காக மனுஷ சேனை அங்கு போய் நிற்கிறது. பாருங்க, பட்டாளம் சென்று நிற்கிறது. தேவனுடைய வல்லமையை கர்த்தர் செய்ய இருக்கிற காரியத்தை தடுப்பதற்காக உலகத்தின் பட்டாளம் சென்றிருக்கிறது. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு எதிராய் 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே எதிராய் எழும்பின ஒருவனும் என்று இல்லை. ஆமென். அன்றிலிருந்தே கிறிஸ்தவத்துக்கு எதிராய், ஆமென், இதை இல்லாமல் பண்ண வேண்டும் என்று, ஆமென், ஹிட்லர் மட்டுமல்ல, நீரோ சக்கரவர்த்தி, இன்னும் அநேக எண்ணிக்கை கடங்காத கொடுங்கோல் ஆட்சியார்கள், சர்வ அதிகாரிகள், ஆமென், கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும், இயேசுவென்ற ஒரு பெயரே இந்த பூமியில் எந்த நாமங்களும் சொல்லக்கூடாது, எல்லாம் முற்றிலும் அழித்தொழிக்க வேண்டும் என்று முயற்சித்த ஒருவரும் என்றில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு மனிதன் அல்ல, அவர் தேவன். ஆமென். மனிதனாக இருந்தால் தடுக்கலாம், மனிதனாக இருந்தால் அதற்கு அநேக வழிகளில் அதை தடுத்து விடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனானபடியினால் அவருடைய வல்லமை எந்த வல்லமையாலும் தடுக்க முடியாது. அதுதான் இங்கே நடக்கிறது. ஆமென். காவலர் அவனுக்கு பயந்ததனால் திடுக்கிட்டு செத்தவனை போல் இருந்தார்கள், விழுந்தார்கள். பாருங்கள், இப்போ தான் சொல்ல வேண்டியிருக்கு. அடா, ஈட்டி இருக்க, உங்ககிட்ட பட்டயம் இருக்க, அதிகாரம் இருக்க, தடுக்கிறது தானே. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதரனே, சகோதரி, இயேசு செய்ய வேண்டிய நேரம் எந்த காரியத்தை செய்வார். ஆமென். அனே நினைக்கலாம், என்ன இயேசுவே அடித்து கொலை பண்ணிட்டாங்க, சித்திரவதை பண்ணிட்டாங்க, அப்போ அவர் ஏதாவது செய்யக்கூடாதா? சவுக்கால் அடித்து உடம்பெல்லாம் காயப்பட்டது, ஏதாவது செய்யக்கூடாதா? உனக்காக இயேசு பாடுபட்டாக வேண்டும். மனிதனே, பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதா, உனக்காய் இயேசு பாடுபட்டாக வேண்டும். இயேசு அடிக்கப்பட்டாக வேண்டும். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டாக வேண்டும். அவர் சித்திரவதை அனுபவித்தாக வேண்டும். அவர் சிலுவை சுமந்தாக வேண்டும். உனக்காய் அவர் சிலுவையில் அடித்து தொங்க விட்டாக வேண்டும். எதற்காய்? உனக்காய். மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக, மனுக்குலத்தின் மீட்புக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாக வேண்டும். உங்கள் ஆண்டவர் அதை தடுக்கக்கூடாது என்று எங்கள் ஆண்டவர் நினைச்சா அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், மொத்தத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவர் அதற்காய் வரவில்லை. ஆமென். அவர் மனுஷனை அழிக்க வரவில்லை, மனிதனுக்காய் ஜீவனை கொடுக்க வந்தார். மனுஷனை மீட்கும் பொருளாய் வந்தார். தம்முடைய ஜீவனையே கொடுத்து பாவத்தில் அழிந்து நரக தண்டனைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற மனுஷனை தடுப்பதற்காக, அவனை அதிலிருந்து ரட்சிப்பதற்காக மனிதனாய் வந்த இயேசு சிலுவை பாடுகள் அவர் அனுபவித்தார். ஆமென். அவர் அனுபவித்தாக வேண்டும். இயேசு சிலுவையில் பாடுபட்டபடியினால், அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய், அவர் ஜீவனை விட்டபடியினால், அதன் காரணமாய் இந்த இடத்தில் நானும் தேவனுடைய ஊழியக்காரன் நின்று கொண்டிருக்கிறேன். என் இயேசு சிலுவையில் மரிக்காமல் இருந்திருந்தால், என் இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தாமல் இருந்திருந்தால், என் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்திருக்காமல் இருந்திருந்தால், நான் இந்த இடத்தில் இந்த மைக்கு பிடித்து நிற்க முடியாது. என்னை மீட்க வந்தார். உலகத்தின் பாவத்தில் வாழ்கிற ஜனத்தை மீட்டு ரட்சிக்க வந்தார். அவர் ஜீவனை கொடுத்தே ஆக வேண்டும். அவர் இரத்தத்தை சிந்தியே ஆக வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்த ஒரே ஒரு இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிப்போமாக. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஏக குமாரனை சிலுவைக்கென்று ஒப்பு கொடுத்தார். ஆமென். தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்ததால், ஆமென், அவருடைய ஜீவனுக்கு ஈடாக
அவர் இரத்தம் சிந்தினதன் பலனாக நான் மீட்கப்பட்டேன். கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். அவ்வளவு மகிமையான ஆண்டவர், புது இருதயத்தை கொடுக்கிறவர், புதிய வாழ்க்கையை கொடுக்கிறவர், பாவத்தில் வெறுக்கிறவர் இருதயத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கிறவர், பரலோகத்தை குறித்த நம்பிக்கையை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது, தூதன் அதாவது காவலர் அவனுக்கு பயந்ததனாலே திடுக்கிட்டு செத்தவனை போலானார்கள். ஹல்லேலூயா. செத்தவனை போலானார்கள். அடுத்தது, தூதன் யாரை பார்க்கிறான்? ஸ்திரீகளை பார்த்தான். எதற்கு வந்தார்கள்? இயேசுவை தேடி வந்தார்கள். ஏன் வந்தார்கள்? அவர் மேல் அளவு கடந்த அன்பு வைத்ததால் வந்தார்கள். எதற்கு அன்பு வைத்தார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென். அதிசயத்தை செய்திருக்கிறார். அதனால் நன்றி கடனாக இயேசுவை சந்திக்க கடந்து வந்தார்கள். கல்லறையை பார்க்க வந்தார்கள். அவர்கள் ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஆனால் அங்கே பயப்பட்ட கொஞ்சம் பேர் காவலர்களும் அவருக்கு பயந்து திடுக்கிட்டு செத்தவரை போல் இருந்தார்கள். அவள் விழும்போது ஸ்திரீகளை தூதன் பார்க்கிறான். நீங்கள் பயப்படாதுங்க, ஏன் நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. அவர்கள் அப்படி அல்ல, இயேசுவுக்கு எதிராக இருக்கிறவங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலை பொய்யாக்க வந்தவர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்? இயேசு உங்களுக்காக பலியானார் என்பதை நீங்கள் நம்புகிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, ஆமென், இந்த ஆண்டவர் உன்னை பார்த்து அதுதான் சொல்லுகிறார், பயப்படாதே. இயேசு கிறிஸ்து பிரைஸ் தி லார்ட் பிறக்கும் போதே இந்த சம்பவம் தான் அங்கு சொன்னது. ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆமென். இதோ சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆமென். இயேசு பிறக்கும் போதும் நற்செய்தி, பயப்படாதிருங்கள். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள். ஆமென். உங்களுக்கு மரித்த இயேசு அடக்கம் பண்ணப்பட்டவர் மண் மறைந்து போகவில்லை, மூன்றாவது உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன் என்று சொன்னான். ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்கே என்று நீங்கள் தேடுறீங்க. வாசிப்போம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை. அவர் மரித்தவர்கள் மத்தியில் அவர் இல்லை. உலகத்தில் ராஜாக்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள், ஒரே கொடையன்கள் உலகத்தை ஆண்டார்கள், சர்வ அதிகாரிகள் உலகத்தை ஆண்டார்கள், அநேக மனிதர்களை கொன்று குவித்தார்கள். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் அவர்கள் மரித்து மண்மறைந்து போனார்கள். மறந்துவிடக்கூடாது. பெரிய பெரிய சர்வாதிகாரிகள், ஆமென், கிறிஸ்தவத்துக்கு எதிராக எழும்பினவர்கள், உலகத்தை ஒரே கொடையன்கள் அரசாண்டவர்கள், தேசத்திற்கும் உலக நாடுகளுக்கும் சவால் விட்டவர்கள், ஆமென், மரித்து மண்மறைந்து போனார்கள். அவர்களுடைய அநேகருடைய எலும்பு கூட இணை கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை? எல்லாரும் மரித்து மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணாய் போனது போல இல்லை. பிரைஸ் தி லார்ட். தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. என்னுடைய ஆண்டவர் செத்த தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு எழுந்த தேவன். ஆமென். என் ஆண்டவர் செத்து மண்மறைந்தவர் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அதனால் தான் இயேசுவுக்கு சிலை இல்லை. ஆமென். ஏன்? மாமிசத்தில் வந்தார். இப்போ அவர் மாமிசத்தில் இல்லை, அவர் மகிமையாக இருக்கிறார். ஆமென். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் காணக்கூடாதவர், ஒருவரும் கண்டிராதவர். ஆமென். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த தேவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாம் சொன்னபடியே
உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அதை உறுதிப்படுத்துங்கள். ஆமென். வாசிப்போம். மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் சீக்கிரமா போய் இதை போய் சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு பாருங்கள், லூக்காவில் 24வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆமென். பாருங்க, அந்த 13ஆம் வசனம், 24:13 வாசிப்போமாக. அன்றைய தினமே 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் கிராமத்திற்கு போனார்கள். இயேசுவனுடைய வாழ்க்கை, அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய மரணம் எல்லாவற்றை குறித்து அவர்கள் ஒருவருக்கொரு துக்கத்தோடு பேசிக்கொண்டு போறாங்க. இயேசுவும் அவர்களுக்கு கூட போறார். அதான் ஆச்சரியம். உயிர்த்தெழுந்த இயேசு. இப்போ அவர்களுக்கு கூட போறது இயேசுன்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறார்கள், அறியாதபடிக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இயேசு கூட தான் போறாரு, ஆனால் அவர் இயேசுன்னு என்ன செய்ய முடியல, அறியல. வாசிப்போம். நோக்கி நீங்கள் துக்கமுகமாய் காரியம் என்ன என்று விசாரிக்கிறார். என்ன நீங்கள் ரொம்ப துக்கத்தோடு போகிறீங்களா, சோகத்தோட? ஏன்னா இவங்க இயேசுவே நம்பி இருந்தாங்க. நமக்கு ஆண்டவர் இயேசு தான், ஆனால் செத்து போயிட்டார், கொண்டு போட்டாங்க. இப்போ கொன்ன பிறகு அவர் உயிரோடு எழுந்திருப்பாருன்னு அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அதான் ஆச்சரியம். ஹல்லேலூயா. அதை மறந்துட்டாங்க. ஆனால் சத்துரு, எதிரி ஞாபகம் வச்சுருந்தான். அவன் ஞாபகம் வச்சுருந்தான். இப்படி உயிரோடு இருக்கும்போ நான் மரித்து அடக்கப்பட்டு 3 உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறான் அவன். ஆனால் இயேசுவோடு கூட நடந்தவனும் அற்புதத்தை அனுபவித்தவனும் மறந்துட்டான். ஆனால் இயேசு அவர்களோடு உயிர்த்தெழுந்த இயேசு கடந்து போகிறார். அவர் இயேசு என்ற அடையாளம் தெரிய முடியாதபடி அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. வாசிப்போம். எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ? என்ன பரபரப்பாக பேசப்பட்ட காரியம் அல்லவா? எருசலேமில் இப்படி இயேசு, அவர் நல்ல அற்புதம் செய்தவர், பெரிய அதிசயங்களை செய்தவர், அவரை சிலுவையில் அடிச்சு கொண்டு போட்ட இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எருசலேமே துக்கத்தில் இருக்குமா, நீங்கள் என்ன தெரியாதவர் தவறா இருந்தீர், அந்நியரா என்று கேட்குறான். பாருங்க. ஆனால் யார்கிட்ட கேட்குறான்? இயேசுகிட்ட. வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் வல்ல உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். சிலுவையில் அறைந்தார். நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. அடுத்தது, நாங்கள் நம்பி இருந்தோம் ஆனால் எங்கள் நம்பிக்கை போச்சு. அப்படியே பேசுகிறான். அதுக்கு அர்த்தம் அவரையோ காணவில்லை. பாரு, இப்படியாக அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லாமல் போகுது. அடுத்தது, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான காரியம். இயேசு அதனுடைய விளக்கத்தை அவர்களுக்கு சரியாக சொல்ல ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு தம்மை யார் என்று
அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை அங்கு தொடர்ந்துள்ள வசனத்தில் பார்க்க முடியும். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளில் 1வது அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 2லிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களுடனே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். அதான் விஷயம். ஏன்னா நம்பலையே, அவங்கள நம்ப முடியலை. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார், எங்கே கல்லறை, அதுதான் கல்லறை, அவர் உயிர்த்தெழுந்து போயிட்டார். யாரா பார்த்தாங்களா? யாருமே பார்க்கல. என்ன சொன்னால் நம்ப முடியாது. ஆமாம். ஆனால் சீசர்களுக்கு அவர் உயிரோடு இருக்கிறத திட்டம் தெளிவாக என்ன செய்தார்? திருஷ்டாந்தங்களோடு விளக்கினார். பாருங்கள், இன்னும் ஒன்று வசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் அடைந்ததும் என்னவென்றால், வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளை நினைச்சதார் தரிசனமானார். எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, அநேக திருஷ்டாந்தங்களோடு இயேசு உயிரோடு இருக்கிறதை 500க்கு அதிகமான நபர்களுக்கு இன்னும் தொடர்ந்து பார்க்கும் 40 நாட்கள் இருந்து அவர் உயிரோடு எழுந்ததை, உயிரோடு இருப்பதை நிரூபித்து விளக்கி கொடுத்தார். ஆமென். அதன் பிறகுதான் அல்லேலூயா இவைகளெல்லாம் சொன்ன பிறகு அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அல்லேலூயா பாருங்கள், அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அதற்கு முன்னதாக பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 5ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு சுமார் 500க்கு அதிகமான பேர்களுக்கு தாம் உயிரோடு இருப்பதை திட்டம் தெளிவாக விளக்கி பிரைசலாட் பாருங்கள், 40 நாளளவும் என்றால் வேறு சொல்லுகிறார். அப்போ சொல்லுகிறல அவர் உயிரோடு இருந்தது 40 நாளளவு இந்த பூமியில் அவர் உயிரோடு இருந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை சுமார் 500க்கு அதிகமான நபர்களுக்கு திருஷ்டாந்தத்தோடு விளக்கி காட்டி கொடுத்தார். ஆமென். அதன் பிறகு அவர்கள் சொன்னது என்னவென்றால், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், ஆமென், போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். ஆமென். பாருங்கள், ஆண்டவர் மிக மிக தெளிவாய், ஆமென், விளக்கி அவர்களுக்கு கொடுக்கிறார். பொய்யை மறைக்க, பொய் அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் எழும்பி இயேசு உயிரோடு எழும்பலன்னு நீ சொன்னாலும் எப்பா அது செல்லாது. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நான் சாட்சி, நாங்கள் சாட்சி. இயேசு உயிரோடு எழுந்ததினால்தான் நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தவானாய் தேவனுடைய பிள்ளையாய் பரலோக ராஜ்யத்துக்குரிய நபராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நம்பிக்கை உனக்கு சொல்ல முடியுமா? இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று போய் சொல்லுகிற மனுஷனே, உனக்கு சொல்ல முடியுமா? நீ இன்று மரித்தால் எங்கு போவாய்? பாவத்தில், முற்றிலும் பாவத்தில் ஊறி அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ பாவத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகம் போக முடியாதே. பாவத்தின் சம்பளம் என்ன தெரியுமா? தண்டனையாகிய அக்கினியும் கந்தவீர கடல். அக்கினியும் கந்தவீர கடலிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் உனக்காய்
உனக்குரிய தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து இரத்தம் சிந்தி மரித்த இயேசு, ஆமென், அவரை உன் சொந்த இரட்சகராய் சொந்த ஆண்டவராய் இந்த இயேசு எனக்காய் மரித்தார், எனக்காய் இரத்தம் சிந்தினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் உடனடியாய் உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார். உனக்கு உடனே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும், இன்றைக்கு நான் மரித்தாலும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பேன் என்று. பாவத்தில் வாழ்கிற ஜனத்தை மீட்டு ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். சாத்தான் எவ்வளவுதான் பொய்களை சொல்லி இதை மறைக்க முற்பட்டாலும் அன்றைக்கு முற்பட்டான். அவருடைய திட்டம் ஒன்றுமில்லாமல் போனது. சுமார் 2000க்கு அதிகமான ஆண்டுகளாய் அதை மறைப்பதற்கு சத்துருவாகிய சாத்தான் தன் நபர்களை ஆட்களை எழுப்பினான். தேச தலைவர்களை எழுப்பினான், ராஜாக்களை எழுப்பினான், அதிகாரிகளை எழுப்பினான். அவருடைய திட்டங்கள் ஒன்றுமே நடைபெறவில்லை, எல்லாம் தவிடுபடியானது. இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசுவுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், பேசினவர்கள், சட்டத்திட்டங்களை ஏற்றினவர்கள் ஒன்றுமில்லாமல் அழிந்து போனார்கள். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று ஜீவிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு, என் அருமை ஆண்டவர் வருவார், மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார், ஆமென், உயிரோடு எழுந்தவர் என்னை மறுரூபப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பார் என்ற ஒரு நம்பிக்கை எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதரன் சகோதரியே, என்ன சொன்னா தெரியுமா? காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் என சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை அனுப்பும்போது நான் போகிறது உங்களுக்கு நல்லது என்று இயேசு சொன்னார். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் அவர் உலகத்திற்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி போனார். ஆமென். அதுபோல முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு சொன்ன வாக்குத்தத்தத்தை பெற்ற பிற காத்திருந்தார்கள். எத்தனை பேர்? 120 பேர். காத்திருந்த 120 பேர் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவர்களை அவர் நிரப்பினார். ஆமென். அன்று ஆரம்பித்த தேவனுடைய கிரியை இன்றும் அடங்கவில்லையே, இன்று படர்ந்து கொண்டு போயிருக்கிறது. இந்த காலத்தின் ராஜாக்களும் தலைவர்களும் இதை அடக்குவதற்கு எவ்வளவோ முயற்சித்த போதிலும் அவர்கள் தான் அடங்கினார்களே தவிர எங்கள் இயேசுவின் வல்லமை அடக்க யாராலும் முடியவில்லை. பாருங்கள், நீங்கள் என சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி வாசிப்போம். அடுத்த 9ஆம் வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு பாருங்கள், இவைகளெல்லாம் சொல்லிட்டு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் என்ன செய்தாரா? உயரை எடுத்து கொள்ளப்பட்டார். அப்படியே பரலோகத்திற்கு பரமேறி சென்றார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். எங்கள் ஆண்டவர் பிரைசலாட் வேற எங்கேயும் போகலையா, உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்ன ஆண்டவர் போயிருக்கிறார். எல்லாரும் இவர்கள் வாசுங்க, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை என்ன செய்தார்கள்? அண்ணாந்து, இயேசு போகிற வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நின்றார்கள். இது வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நிற்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு பரமேறி போய் கொண்டிருக்கிறார். அவர் போகிறது இவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போது இதோ 2 தேவதூதர்கள் அங்கே இறங்கி வருகிறார்கள். நின்று கொண்டு, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களது வானத்துக்கு எழுந்தல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படி அவர் மறுபடியும் வருவார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை. அவர் சொன்னார், இதோ சீக்கிரமாக வரப்போறேன்னு சொன்னார். ஆமென். நான் வருகிறதற்கு முன்ன இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று, இன்று நடக்கிறதே இவைகளெல்லாம் நடக்கும் என்று என் அப்பா சொல்லிவிட்டார். அல்லேலூயா. எல்லாம்
எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புவார்னு சொல்லிவிட்டார். உங்களை துன்பப்படுத்துவார்னு சொல்லிவிட்டார். நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். எங்களுடைய பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு வருவார். வருவேன் என்று சொல்லி போறவர் வருவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து மரித்தோரில் முதற் பலனானவர். பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் எழுந்திருப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய ஆகாயத்திலே கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் எங்கள் ஆண்டவராய் இயேசு இறங்கி வருவார். கோடான கோடி பரிசுத்தவான்களோடு இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது மறுரூபம் அடைந்த சரீரத்தோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாங்களும் மறுரூபம் அடைந்து இப்படியே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் இயேசுவோடு கூட பரலோக ராஜ்யத்தில் வாழ்வோம். அவ்வளவு மேன்மையான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரி, ஒருவேளை நீங்கள் இந்த அனுபவத்துக்குள் இல்லை என்றால், ஆமென், இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்புங்கள். ஏன் உங்களுக்காக இயேசு மரித்தார். அவர் சிந்தின இரத்தம் உங்களுக்காகவும், அவர் உயிரோடு எழுந்தது உங்களுக்காகவும், அவர் மீண்டும் வரப்போகிற உங்களுக்காகவும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட சகோதரா சகோதரி, போராட்டமா, நிந்தையா, பிரச்சனையா, நெருக்கமா, கலங்க வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் கண்ணீரை துடைக்கிற நேசர் அது சீக்கிரமாய் வரப்போகிறார். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். விசுவாசத்தோடு இருங்கள். இது கடைசி காலமானதால் சத்ரு ஆகிய சாத்தானுக்கு கொஞ்ச காலம் மட்டும் கொடுக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்து தீவிரமாய் செயல்படுகிறான். அவன் அதிகமாக யாருக்கு விரோதமாக செயல்படுகிறான்? தேவ சபைக்கு எதிராய், தேவ ஜனங்களுக்கு எதிராய் பல நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். போலித்தனமான பொய்யான உபதேசங்கள், புரட்டு போதனைகள், உலக செழிப்புகள், உலக ஆசீர்வாதத்தை முக்கியத்துவப்படுத்தி போதிக்கிற போதனைகள் இன்று அதிகமாக வந்து அந்த பரலோகத்தின் எதிர்பார்ப்பை ஜனங்களுடைய இருதயத்தை விட்டு பறித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதரன் சகோதரியே, இன்று ஆமென் ஒரு புதிய தீர்மானத்தோடு ஒரு விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். அருமை ஆண்டவர் வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி கடந்து சென்ற அருமை ஆண்டவர் இயேசு அது சீக்கிரமாக வரப்போகிறார். சகோதரா சகோதரி, அலட்சியமாக இருக்கிறாயா? கடமை கிறிஸ்தவனாக இருக்கிறாயா? யானோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இன்று உன்னை சந்திக்க இந்த வார்த்தை கடந்து வருகிறது. உனக்கு சிலுவையில் அடித்து மரித்து அடக்கப்பட்டு உயிர் தெழுந்த இயேசு உனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீ மனம் திரும்பு. கடைசி காலம், இனி காலம் செல்லாது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடுவோமா? கண்களை மூட ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் உயிர்ப்பினால் எங்கள் இயேசு மரித்தவராய் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற நல்ல தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறீர். எதற்காக இந்த உலகத்தில் நீர் வந்தீர் என்றும், எதற்காக மரித்தீர் என்றும், எதற்காக உயிர்த்தீர் என்றும், எதற்காக மீண்டும் வரப்போகிறீர் என்றும் அறியாத அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அவருடைய கண்களை கட்ட திறந்தருள்வீராக. இயேசுவை சேவிக்கிற, ஆராதிக்கிற, ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் அவர்கள் விழிப்படைவார்களாக. இந்த வருகைக்காக அவர்கள் ஆயத்தத்தோடு காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு இந்த ஆசீர்வதியும் பெரிய காட்ட செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமே உயிர்த்தெழுந்தார்.